தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வந்ததிலிருந்தே ரொம்ப பரபரப்பாக நாட்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்போ பரபரப்பத்தினுடைய உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய திருப்புமுனை நிகழ்வெல்லாம் நடக்க இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எழுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சிறப்பு நேரலையில் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் கூறி வருகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும். அவரிடம் பேசுவோம். மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசுவோம். சுபேர் சார் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? இபிஎஸ் முதலமைச்சராகிறதுக்கு ஸ்டாலின் ஆதரவு கொடுக்கிறாரா? இல்ல, இது ஒரு பரப்பப்பட்ட வதந்தியான செய்தியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுல இருக்கிறதுக்கு துளியும் வாய்ப்பு இல்ல, 100% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன் அப்படின்னா அதிமுகவினுடைய அடிப்படை கொள்கையே திமுக எதிர்ப்பு தான். அப்படிங்கும் போது அவங்களுக்குள்ள வேற எந்த விதமான முரண்பாடுகளும் இல்ல. திமுகங்கிறது திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய அடிப்படையே. அப்படி இருக்கும் போது அதை நோக்கி இவங்க ஒரு அரசியல் கட்சியை கடந்த 40 வருஷமா நடத்திட்டு திருப்பி வந்து சேர்றதுங்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ரெண்டாவது, திமுக அந்த முன்னெடுப்பை எடுக்காது. அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுத்து திமுக அதை கையெடுக்கிறது. கூட்டணி கட்சிகள்லாம் கூட இதுக்கு இசைவு கொடுத்துட்டாங்க. அவங்களோட எம்எல்ஏக்களை பாதுகாக்கக்கூடிய பணியில தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் சொல்றாங்களே. எப்படி பாஜக இருக்கக்கூடிய அணியில் ஐஎம்எல் இருக்கும், பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் எப்படி விசிக இருக்கும்? இது எதுவுமே எதிர்ப்புதான் இருக்கு. விசிகவினுடைய நிலைப்பாடு பாஜக பாமக இருக்கக்கூடிய அணிகளில் நாங்கள் கூட்டணியாகவும் இருக்க மாட்டோம், வெளியிலிருந்தும் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாடுல தெளிவா இருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் எதிரியாக இன்னைக்கு பாஜகவை பாக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்க எப்படி அந்த கூட்டணியில இருப்பாங்க? இது எதுவுமே சாத்தியம் இல்லாத. இல்ல, ஒரு பக்கம் விஜய் இன்னைக்கு 113 அப்படிங்கிற ஒரு நம்பரை எட்டி இருக்கிறாரு. போய் ஆளுநரையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரி வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் அங்கேருந்து எந்த ஒரு அழைப்பும் வரலை அஃபிஷியலி அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. இப்போ அதான் ஸ்டேட்டஸ் கோவாக இருக்குது. இப்போ அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு விஷயம் வருது இல்லையா? ஆமா, இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் அவர் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சம்பந்தமான முடிவெடுப்பதற்கான இன்னைக்கு உயர்மட்ட குழு கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க, தள்ளி வச்சிருக்காங்க. அவங்க சேர்ந்து அது நடக்குதா இல்லையாங்கிறது ஒன்றும் தெரியல. விசிகா பொறுத்த வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. விசிகா பொறுத்த வரைக்கும் அந்த முடிவு தான் அவங்க எடுப்பாங்க. பாமகவும் பாஜகவும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் அந்த முடிவுக்கு அவங்க வரமாட்டாங்க. அதே நேரத்தில் ஐஎம்எலும் அந்த மாதிரியான முடிவு எடுக்க மாட்டாங்க. ஐஎம்எல் பொறுத்த வரைக்கும் அதுவும் இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, இது அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு இத்தனை கட்சியில் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க இத்தனை அப்படின்னு சொல்றதெல்லாம் இது ஒரு அதிமுக இப்ப திரு கே.பி. முனுசாமி அவர்கள் கூட பேட்டி கொடுத்திருந்தார் இல்லையா? தாவேகாக்கு எந்த ஆதரவும் இப்ப வரைக்கும் தெரிவிக்க போவதும் இல்ல. அதே நேரத்துல சி.வி. சண்முகம் தலைமையில சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரியில ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவலும் வருது. அப்ப அதுக்கு பின்னாடி அப்படி எல்லாம் ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது இப்ப இப்படி ஒரு தகவல் கிடைக்குது அப்படிங்கும் போது அதை நம்ம கனெக்ட் பண்ண முடியாதா? டாட்ஸ் கனெக்ட் ஆகலையா? அதை டைவர்ட் பண்றதுக்காகவோ அதை ஆஃப் பண்றதுக்காகவோ கூட இது நடக்கலாம். இந்த செய்தியை அவங்க பரப்பலாம். ஏன்னா இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல தேர்தல் முடிவு வந்ததுல இருந்தே போயிட்டு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணுங்கிறது 2 பேரு பெரும்பாலானவர்களோட ஆசையை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த வெளிப்பாடினுடைய விளைவு இன்னைக்கு ஒரு பெரிய பூதாகரமா சோசியல் மீடியா முழுவதுமே இது ஒரு பெரிய செய்தியா விவாதமா மாறி போயிட்டு இருக்கு. அப்படி நடந்ததுன்னா பீகார்ல நடந்த மாதிரியான எல்லவும் நிதிஷும் ஒண்ணு சேர்ந்தாங்க, 2 வருஷம் ஆட்சியை பொறுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் பார்த்தா 2 கட்சிக்கும் தனித்தன்மை இழந்துவிடும். அப்படி ஒரு சூழ்நிலை எடுத்தாங்கன்னா 2 கட்சிக்கும் தனித்தன்மை இழந்துவிடும். அந்த முடிவை திமுக எடுக்கவே எடுக்காதுன்னு நான் முழுவதுமாக நம்புறேன். சோ பீப்புள்ஸ் மேண்டேட்க்கு அங்க ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் போன 2016 இருந்து 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. அப்ப நினைச்சிருந்தா திமுக அந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு இன்னொரு ஆட்சியை உருவாக்கி இருக்க முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை 5 வருஷம் சினாரியோவே வேற மாதிரி இருந்தது இல்ல சார்? இப்ப சினாரியோவே வேற மாதிரி இருக்குல்ல? இல்ல, அது ஜனநாயக ரீதியாக மக்கள் வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு விஜயை ஆதரித்து வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களினுடைய அந்த உரிமைகளுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திமுக அந்த மாதிரியான முடிவு தான் எடுக்கும். ஒரு கட்சியை கலைக்கிறது, ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற அந்த அரசியலை திமுக கையெடுத்து செய்யாது. அதனால எனக்கு அது செய்யுமாங்கிறது தெரியல. அப்படி ஒரு நடந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியா தான் இருக்கும்.
ரைட், நன்றி திரு சுபேர். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இது வந்து ஒரு பரப்பப்பட்ட வதந்தி அப்படிங்கிற ஒரு கருத்தும் இந்த தளத்தில் முன்வைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் திமுக ஆதரவுடைய ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் இது எப்படி சாத்தியப்படும், இதை எப்படி ஏற்றுப்பாங்க, இது போன்ற நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இறுதியாக நம்மளுக்கு வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா மெஜாரிட்டி தேவை. அந்த மெஜாரிட்டியை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான கிரீன் சிக்னல்ங்கிறது கிடைக்கும். இப்போ வரைக்கும் 113 அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இந்த மேஜிக் நம்பரை இன்னும் அவங்க எட்டலை. ஸோ அவங்க அதுக்கான ஒரு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும்பொழுது இது போன்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.